Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பொரியல்னு சொல்லலாம். எப்படினா எல்லா சாதத்துக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான சைடு டிஷ்ஷாவும் இருக்கும். அதுக்கு அப்புறமா நம்ம முட்டைக்கோஸ் சாதம் மாதிரி சூடான சாதத்துல கொஞ்சமா நெய் விட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப காய்ந்த மிளகாய் நல்லா செவக்க வறுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ், நான் நல்லா முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம சாதம் கிளறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொரியலுக்கு நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதில் அந்த ஆவிலே அது வெந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ இடையில எடுத்து விட்டுட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், முன்னோட இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டுருக்கு லைட்டாக. அந்த தண்ணியே போதுமான அளவு வெந்துடும். இந்த மாதிரி இப்போ அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியெலாம் குறைஞ்சிருச்சு. முட்டைக்கோஸ் பார்த்தோன்னே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட அளவு குறைஞ்சிருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யலான்னு பார்த்துட்டோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.